நீங்க இன்னைக்கு புறக்கணிக்கப்படுறீங்களா? அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். நீங்க இன்னைக்கு அசட்டை பண்ணப்படுறீங்களா? அதாவது என் வலி என்னன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நாம் பயணிக்கிற பாதையில நம்முடைய வேதனை. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? தாவீது சொல்றார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று. நான் சொல்லுவேன், அனுபவித்து அறிந்திருக்கிறார். மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, இப்படி இதனால அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் ஈனப்படுத்தப்பட்டார் என்று சொல்லலாம். ஆனால் ரிசல்ட் என்ன தெரியுமா? இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா? பிதாவாகிய தேவன். அவர் என்ன செய்தார்? பிலிப்பியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக. இதுதான் பிற்காலத்தில் தேவன் மகிமைப்படுத்துறது. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவர், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்தெடுக்கிறவர், புறக்கணிக்கப்பட்டவர், அசட்டை பண்ணப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். எல்லாரும் முகத்தை அவரை விட்டு திருப்புறாங்க. அவரை தேவன்